இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் T20 லீக் 2020 ஜிம்கான் குல்னா வெர்சஸ் மினிஸ்டர் ராஜ்ஷாகி தேர்ட் T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ தாக்காவில் இருக்கிற ஸ்ரீ பங்களா நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இந்த தாக்கா ஸ்டேடியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அட் த சேம் டைம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். ஸோ ஓவராலாகவே ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் வெல் பேலன்ஸ்டான ஒரு ட்ராக்காக தான் இருக்கும். அதாவது ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்து ஓரளவுக்கு வெல் பேலன்ஸ்டான ஒரு ட்ராக்காக தான் இருக்கும். பட் இப்போ இந்த ஒரு டோர்னமெண்ட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஸ்டேடியத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நடக்க போகுது, இந்த ஒரு வெனியில் தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது க்ளீனாகவே தெரியுது. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த அளவுக்கு இங்கே வந்து டர்ன் பார்க்க முடியுமோ ஸோ பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைம் ஹசான் ஸோ இவங்களோட பால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மைனர் டர்ன் இருந்தது தவிர பட் இருந்தாலுமே எப்பயுமே இங்கே கிடைக்கக்கூடிய டர்ன் ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்கல. அட் த சேம் டைம் இங்கே ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலில் அந்த ஸ்விங்கையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாகவே இப்போதைக்கு இந்த ஒரு ட்ராக் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் தெரியுது. மேபி இன்னும் 2-3 மேட்ச்க்கு அப்புறம் ஸோ எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் வந்து அந்த ட்ராக்கோட பிஹேவியர் பழைய மாதிரி மாறத்துக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜ்ன்றத விட ஸ்பின்னர்ஸ்க்கு டேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு டேர்ன் இல்லை. பட் இருந்தாலும் மைனர் டேர்ன் இருக்குது. பட் ஆஸ் யூஷுவலான ஒரு டேர்ன் இந்த ட்ராக்கில் இருந்த டேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து மேட்ச் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு ஒரு நல்ல வந்து பேஸ் அண்ட் பவுன்ஸ் இங்கே கிடச்சிது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபல் ஹுசைன் போடக்குள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுன்ஸ் வந்து கீப்பருக்கு கேரி ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கேட்ச் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் அதெல்லாம் அந்த மாதிரி பால்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்த ட்ராக் வந்து அவங்க மோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்காகன்றது க்ளீனாகவே தெரியுது. நான் சொல்கிற மாதிரி தான் மேபி இன்னொரு 2-3 மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேச்சுரல் பிஹேவியருக்கு இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பட் இப்போ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் டேர்ன் இல்லை. அது வந்து ஓல்டு பால் ஆகி கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டர்ன் கிடைக்கல. ஓவராலாகவே ஒரு வெல் பேலன்ஸ்டான ட்ராக்காக தான் இருக்க போகுது. அட் த சேம் டைம் நான் எப்பயுமே சொல்கிறதா இந்த மாதிரி ட்ராக்னு வரக்குள்ள நான் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவேன், எபிலிட்டி ஸ்பீக்ஸ். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து ஜிம்கான் குல்னாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். இம்ரோல் கைஸ், அனாமல் ஹாக், ஷகிப் அல் ஹசான், மஹமதுல்லா, ஜஹ்ருல் இஸ்லாம், அரிஃபுல் ஹாக், ஷமீம் ஹுசைன், ஷாஹிதுல் இஸ்லாம், ஹசன் மஹ்மூத், அல்லமின் ஹுசைன், ஷஃபிஃபுல் இஸ்லாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்கான் குல்னாவோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து மினிஸ்டர் ராஜ்ஷாகியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். நஸ்முல் ஹுசைன் ஷாண்டோ, இஸ்லாம் எம்னான், ரானி டால்க்தார், அஷ்ரஃபுல், மஹ்மூத், நூருல் ஹசன், மெஹதி ஹசன், ஃபரக் ரீசா, அரஃபட் சனி, முஹிதுல் இஸ்லாம், அபாதத் ஹுசைன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ராஜ்ஷாகியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து அந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 168, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 161. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஷகிப் அல் ஹசான், மெஹதி ஹசான், மஹமதுல்லா, நஜ்முல் ஹுசைன் ஷாண்டோ. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ட்ரீம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அனாமல் ஹாக். ஸோ வந்து நான் வந்து அனாமல் ஹாக் தான் போயிருக்கேன். ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இன்னொரு விக்கெட் கீப்பர் யாருன்னு கேட்டிங்கன்னா நூருல் ஹசன். ஸோ அவரை நீங்கள் எடுக்கலாமா இல்லை வந்து அனாமல் ஹாக் ஸோ அவரை நீங்கள் எடுக்கலாமான்றதை நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இது பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் எடுங்க. பட் இருந்தாலும் நான் ஏன் வந்து அனாமல் ஹாக்கை எடுத்தேன் அப்படின்றதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசன் வந்து கொடுத்துருவேன். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஆக்சுவலாக பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனாமல் ஹாக் ரொம்பவே டவுனாக இருக்காரு. பட் நூருல் ஹசன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷார்ட் லீக் போகிறீங்க, 1-on-1 போகிறீங்க, இல்லை 3-on-1 போகிறீங்க. ஸோ இப்படிப்பட்ட லீக்லலாம் போனீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போனன்ஸை நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து சப்ளைஸ் வச்சு மேட்ச் பண்ணணும். ஓரளவுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போனன்ஸை கணிக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே நீங்கள் வந்து பின்னாடி வந்துடுவீங்க. ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆப்போனன்ஸை கணிக்கணும். பட் இங்கே வந்து நான் வந்து அந்த மாதிரி போகவே இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட 80+% இருக்கிற
ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து அவருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அனாமல் ஹாக் எடுத்திருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நூருல் ஹசனை பொறுத்த வரைக்குமே அவருமே டீசென்ட்டான பிளேயர் தான். அட் த சேம் டைம் அனாமல் ஹாக் ஸோ இவர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு நல்ல ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்டர். ஒன் டேவாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீசென்ட்டாக ஆடுவார். அட் த சேம் டைம் இவரால் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். பிக் ஹீட்டிங் எபிலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அனாமல் ஹாக்கு இருக்குது. ஸோ போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணதான். நான் ஏன் வந்து நூருல் ஹசன் எடுக்கல, மேபி நூருல் ஹசன் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் நானும் கண்டிப்பாக நூருல் ஹசன் தான் போயிருப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு டீம் கொடுக்கல, மோர் ஓவர் வந்து ஓரளவுக்கு சேஃபாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தோன்னா பார்ப்பேன். பட் இந்த மேட்ச் நான் ஏன் கொடுக்குறேன்னா, எப்பயுமே சொல்கிறதா அவர் இறங்கக்கூடிய பேட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5th or 6th டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டவுன் இல்லை, பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறங்குறாருன்னாக்குள்ள அவருக்கு எந்த அளவுக்கு பேட்டிங் கிடைக்கும், எந்த அளவுக்கு அவர் பால் ஃபேஸ் பண்ணுவார், மேபி அவர் வரக்கூடிய நேரத்தில் அடிச்சாட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் மேபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியராக கூட வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆகலாம் நூருல் ஹசனை பொறுத்த வரைக்கும். பட் இவர் ஓப்பன் பண்ணுறாரு அனாமல் ஹாக்கை பொறுத்த வரைக்குமே மேபி அவரோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்ற வகையில் யோசிச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அனாமல் ஹாக். அட் த சேம் டைம் ரெண்டு பேருமே ஈக்குவலான வெல் டேலண்டடான பிளேயர்ஸ் தான். என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். ஜஸ்ட் வந்து ஒரு பொசிஷனை மீன் பண்ணி மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அனாமல் ஹாக்கை பிக் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்ம வந்து எப்படி போகலாம், நூருல் ஹசனோட போகலாமா இல்லை அனாமல் ஹாக். ஒரு சில பேருக்கு இப்போ டவுட் வரும், ப்ரோ நாங்கள் ரெண்டு பேரோட சேர்த்து போகலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஓகேன்னு சொல்லவே மாட்டேன். மேபி நீங்கள் கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் போதும். அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா அனாமல் ஹாக் ஆர் எய்தர் நூருல் ஹசன் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ப்ளே பண்ணுங்கள். நான் அந்த ரீசன் சொன்னதை வச்சு உங்களுக்கு யார் வேணுமோ நீங்கள் அதை பிக் பண்ணுங்கள். பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் அனாமல் ஹாக் தான். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா இம்ரோல் கைஸ், ரோனி தாலுக்தார், நஸ்முல் ஹுசைன் ஷாண்டோ. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா முகமதுல்லா, ஷகீப் அல் ஹசன், மெஹதி ஹசன், ரீசா. அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஷஃபிஃபுல் இஸ்லாம், ஷஹீதுல் இஸ்லாம், அபதத் ஹுசைன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷகீப் அல் ஹசனை கேப்டனாகவும் மெஹதி ஹசனை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ ஷகீப் அல் ஹசனை கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ எதுக்கு ரீசன் சொல்லணும்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டிஃபால்ட்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் சொல்லுவேன் ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்குமே. ஏன்னா 1 down இறங்குறாரு, கிட்டத்தட்ட 3 to 4 overs மேக்ஸிமம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோட் ஆஃப் த ஓவர் தான் போடுவார். பட் போன மேட்ச் வந்து விக்கெட்ஸ் விழலை அப்படின்ற பட்சத்தில் அவரோட ஒரு ஓவரை முகமதுல்லா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. பட் கண்டிப்பாக ஒரு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 over கண்டிப்பாக போட போகிறாரு. அட் த சேம் டைம் 1 down பேட்டிங் வர போகிறாரு. ஸோ செம்ம பிளேயர் ஷகீப் அல் ஹசனை பொறுத்த வரைக்குமே. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு பிளைண்டாகவே என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லீக்கு ஷகீப் அல் ஹசனை கேப்டனாக எடுத்துகிட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி 1-on-1 3-on-1 ஸோ இந்த மாதிரி லீக்லாம் விளாட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ் தாராளமாக நீங்கள் ஷகீப் அல் ஹசனை கேப்டனாக போகலாம். நான் பெரிய அளவில் வந்து ரீசனும் சொல்ல விரும்பலை, ஏன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன் இருக்கக்குள்ள ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ஒரு டீம் எடுத்துகிட்டு போகக்குள்ள ப்ரிஃபரன்ஸ் அவருக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதான் என்னோட இது. அதேமாதிரி வைஸ் கேப்டன் நான் வந்து மெஹதி ஹசன். ஸோ நான் வந்து போன மேட்ச்க்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேபி முகமது சைஃபுதீன் இருக்கிறாரு இல்லைன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து லைன் அப் விடக்குள்ள தான் அது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. பட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா சைஃபுதீனுக்கு ஓவராக நான் வந்து மெஹதி ஹசனை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வைஸ் கேப்டன் சாய்ஸை நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். அதுக்கு ரீசனும் சொல்லியிருந்தேன், பிபிஎல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுவும் இல்லாமல் அவர் நான் வந்து மோர் ஓவர் 2018 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவரோட கேம் பிளே எந்த மாதிரி இருக்குது, அவரோட பேட்டிங் ஸ்டைல், அவரோட பவுலிங் ஸ்டைல், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். மேட்ச் டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வித் த பால் நல்ல எக்கனாமியோட விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா மெஹதி ஹசனை பொறுத்த வரைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக வந்து அவர் எந்த பொசிஷனில் இறக்கி விட்டாலும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு பர்சனலாகவே வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். அது கொடுத்தன்றதுனால இல்லை, அவர் அந்த மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எனக்கு வந்து பிடிச்ச ஒரு பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். இந்தமாரி ஒரு அன்கேப்டு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஒரு மறுபடியும் என்னோட ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெஹதி ஹசனை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்னு எடுக்கக்குள்ள பெரிய அளவில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு போட்டி அப்படின்ற மாதிரிலாம் ஜஸ்ட் எதுவுமே கிடையாது. மோர் ஓவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ அதுக்காக தான் நீங்களும் அதே கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மேபி நான் வந்து போன மேட்ச் மெஹதி ஹசனை யூஸ் பண்ணல, இந்த மேட்ச் யூஸ் பண்ணுறேன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கலாம். பட் நான் வந்து போன மேட்சுமே மெஹதி ஹசனை பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் வந்து மறுபடியுமே அவர் கூட தான் நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் போகிறேன். கேட்கலாம் மெஹதி ஹசனை கேப்டனாக கொடுக்கலாமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா ஷகீப் அல் ஹசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 down இறங்குறாருன்னக்குள்ள நீங்கள் அவருக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்தாகணும். ஸோ வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கண்டிப்பாக மெஹதி ஹசன் தான். மேபி இப்போ வந்து
வேறு ஏதாவது ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு வந்து எந்த விதமான ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னோட ஒரே ஐடியா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு இவங்க 2 பேர் தான். மேபி நீங்கள் வந்து மாற்றி கூட போட்டுக்கலாம். நீங்கள் மெஹதி ஹசனை கேப்டனாகவும் ஷகிப் அல் ஹசனை வைஸ் கேப்டனாக கூட போடலாம். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இல்லை ப்ரோ நான் வந்து ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணலாம். பட் என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் வேணாம் அப்படின்றது தான். ஸோ இந்த கேப்டன் வைஸ் கேப்டனோட சாய்ஸோட போங்க. ஷார்ட் லீக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு டீமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்துருக்கேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக நான் சொன்ன மாதிரி நூருல் ஹசனை ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து அனமல் ஹாக் எடுத்திருக்கேன். அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்தாரை வந்து பிக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நான் பிக் பண்ணியிருக்கேன். அதேமாரி ரீசா. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எபிலிட்டி வைஸ் ஒரு தி பெஸ்ட்டான பிளேயர். அதுவும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்னு சொல்கிறத விட அவங்க எந்த டைமில் வேணுமோ அந்த டைமில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் தாலுக்தாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். பட் அவருக்கு வந்து மாட்டிருச்சுன்னா அந்நிய டே ஒரு பெரிய டேவாக தான் இருக்கும். ஏன்னா அவர் எந்த மாதிரியான ஸ்கோரையும் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கில் திருப்பக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஓரளவுக்கு பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பிக் ஸ்கோருக்கு போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து டீம் 2 கொடுக்கல. பட் இருந்தாலும் என்ன ஒரு கிராண்ட் லீக் சஜஷன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா தாலுக்தாரை வைஸ் கேப்டனாகவும் நஸ்முல் ஹசன் ஷாண்டோவை கேப்டனாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க. அதாவது இவரை வந்து கேப்டனாகவும் தாலுக்தாரை வைஸ் கேப்டனாகவும் எடுங்க. இந்த ஒரு கிராண்ட் லீக் ஆப்ஷன் நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேஃபாக மூவ் பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி இல்லை ப்ரோ நான் ரிஸ்க் எடுத்து நான் வந்து கிராண்ட் லீக் போகிறேன் அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிங்க. தாலுக்தாரை கேப்டனாகவும் நஸ்முல் ஹசன் ஷாண்டோவை வைஸ் கேப்டன். நஸ்முல் ஹசன் ஷாண்டோவை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டீசெண்டான பிளேயர். ஓப்பன் பண்ணார்னா அவர் வந்து 20 ஓவர் வரைக்குமே அவரால் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அந்த எபிலிட்டியும் அவருக்கு இருக்குது. எந்த பாலை ஸ்ட்ரைக் பண்ணி ஆடணுமோ அந்த பாலை தான் ஸ்ட்ரைக் பண்ணுவார். தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சு அவுட் ஆகக்கூடிய பிளேயர் நஸ்முல் ஹசன் ஷாண்டோ கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு ப்ராப்பர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிரிக்கெட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நஸ்முல் ஹசன் ஷாண்டோ. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஐசெட் படாத பிளேயர். அட் த சேம் டைம் ஃபஸ்ட் எடுத்ததுமே தேவையில்லாமல் விக்கெட் விடாத ஒரு பிளேயர். ஸோ அதனால தான் நான் வந்து அவர் கேப்டன் சாய்ஸ் சூஸ் பண்ணேன். பட் ஆனால் தாலுக்தார் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிக் ஹிட்டிங்க்கு போகிறதுக்கு தான் பார்ப்பாரு. பட் ஆனால் மாட்டிருச்சுன்னா அவரோட டே தான். மேபி நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் கிராண்ட் லீக்ல தாலுக்தாரை கேப்டனாகவும் நஸ்முல் ஹசன் ஷாண்டோவை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி நீங்கள் டீம் 2 டீம் 3 அதாவது நான் வந்து 2 கூட கொடுக்குறேன். இல்லை மேபி தாலுக்தாரை தனியாக ஒரு டீம் எடுத்து கேப்டனாக போட்டாலும் சரி, இல்லை நஸ்முல் ஹசன் ஷாண்டோவை தனியாக எடுத்து கேப்டனாக போட்டு நீங்கள் மேபி ஒரு 2 டீமோட நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேபி பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ எபிலிட்டி வைஸ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளேயர். பட் வந்து பிக்கிங்ஸ் வந்து இவங்களுக்கு இல்லை. ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயம்லாம் நான் பண்ணதுனால நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஷார்ட் லீகை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படி ஸ்வாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெஹதி ஹசனை கேப்டனாகவும் ஷகிப் அல் ஹசனை வைஸ் கேப்டனாகவும் போட்டு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக போயிடுங்க. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், நான் தாலுக்தார், ரீசா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனமல் ஹாக் இவங்க 3 பேருமே நான் ரிஸ்க் எடுத்து தான் ஷார்ட் லீக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் தேவையில்லாமல் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் வச்சு கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்காதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு சேஃபான ஒரு சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். ஸோ இதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீம்ல என்னுடைய டீம் 1. உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடைல்ஸ் வச்சு நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. மேபி அந்த லிங்க் வந்து ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தர அடம் டைப் பண்ணுங்கள். அங்கே சஜஷனில் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர அடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, bye friends.